ஆர்பிசியோட ஷேப்புன்றது வந்து பைகான்கேவ்லேருந்து பைகான்கேவ் டிஸ்க்லேருந்து அது வந்து எலாங்கேட்டட் திக்கல் லைக் ஸ்ட்ரக்சராக அது மாறிடுதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஃபீனைல் கெட்டோனியூரியா. ஸோ இன்பார்ன் எரர் மெட்டபாலிசம்ன்றாங்க. இது ஆல்சோ அப்நார்மல் ரிசெசிவ் ட்ரேட்னு சொல்கிறாங்க. அஃபெக்டட் இண்டிவிஜுவல்ன்றவங்க கிட்ட வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆனவங்க கிட்ட என்ன இருக்காங்கன்னா இந்த அமினோ ஆசிட் பினைல் அனிலின்லேருந்து ட்ரைசோனினா மாத்திர அந்த என்சைம் வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல. ஸோ ஒரு ரிசல்ட்னால நமக்கு வந்து பினைல் அனிலின்றது வந்து அது வந்து அப்படியே குவிஞ்சு அதை அக்குமுலேட்னா குவிஞ்சு இருந்து அது வந்து கன்வெர்ட் ஆகும் பினைல் பைருவிக் ஆசிடாக ஆயிரும். பினைல் பைருவிக் ஆசிட் ஆகிட்டு அது வந்து அதர் டெரிவேட்டிவ்ஸ்லாம் அதை வந்து ரெடி பண்ணும். ஸோ இதனால் பிரெயினில் வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் அந்த மூளைக்கு வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் தான். நெக்ஸ்ட்டு த்ரூ யூரின். இது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுறதுன்றது வந்து யூரின் வழியாக தான் இது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது, வெளியில் போகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஸோ கிட்னியால் வந்து அப்சர்ப்ஷன் பண்ணுறதுன்றது இது வந்து புவர், அதாவது ரொம்ப குறைவாக தான் இது வந்து அப்சர்ப்ஷன்றது பண்ணுது, அதான் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தலசேமியானா வந்து ஆல்சோ ஸோ தலசேமியானா என்னென்னா வந்து இது வந்து ஒரு ஆட்டோசோமல் லிங்க்டு ரிசெசிவ் பிளட் டிசீஸ். இது வந்து ஒரு ஆட்டோசோமல் ரிசெசிவ் அண்ட் இது வந்து ஒரு பிளட் சம்மந்தமான, அதாவது ரத்த சம்மந்தமான டிசீஸு. இது வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றது பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு, அதாவது குழந்தைங்களுக்கு, அதாவது அம்மா அப்பா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ போத் பேரண்ட்ஸுமே வந்து அன்அஃபெக்டட் கேரியராக இருப்பாங்க. போத் பேரண்ட்ஸுமே ஸோ இந்த டெஃபெக்ட் நான் அதாவது அன்அஃபெக்டட் கேரியர் கிடையாது, அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த டிஃபெக்ட் ஆகுதுன்றது வந்து டிஃபெக்டாக வந்து ப்ராப்ளம். ஓகே, ஸோ மியூட்டேஷன் ஆர் டெலிக்ஷன். ஸோ இது ரிசல்ட்டாக நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து குளோபின் செயின் சிந்தசிஸ்ன்றது கம்மியாகுது. அதான் குளோபின் செயின் நம்ம சொல்கிறது ஆல்ஃபா அண்ட் பீட்டா, இது மேக்கப் ஹீமோக்ளோபின், இதுதான் வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு வந்து ஹீமோக்ளோபின்றது மேக்கப் பண்ணுது. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்நார்மல் ஹீமோக்ளோபின். ஸோ இந்த இதோட சிந்தசிஸ் கம்மியாகிறதுனால வந்து ஹீமோக்ளோபின் மாலிகுலோட ஃபார்மேஷன்றது வந்து நம்மளுக்கு வந்து நார்மல்லேருந்து அப்நார்மல் ஆகுது. ஸோ ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன்ன்றது வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து அனிமியான்றது வர வாய்ப்பு இருக்குது. அனிமியானா ரத்த சோகை. தலசேமியான்றது வந்து ஹீமோக்ளோபின் மாலிகுல் அஃபெக்ட் பண்ணுது. ஆல்ஃபா தலமசேமியான்றது வந்து ப்ரொடக்ஷன் ஆல்ஃபா குளோபின்றது சிந்தசிஸ் பண்ணும், அதாவது ப்ரொடக்ஷன் அதை உருவாக்கும். நெக்ஸ்ட் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது ஸோ ஆல்ஃபா தலசேமியானால ஆல்ஃபா குளோபின் செயின்ன்றது வந்து அஃபெக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பீட்டா தலசேமியான்றதுனால வந்து பீட்டா குளோபின் செயின் வந்து அஃபெக்ட் ஆகுது, அதாவது பாதிக்கப்படுது, அஃபெக்டட் தான். ஆல்ஃபா தலசேமியான்றது வந்து டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன், அதாவது ஆல்ஃபா தலசேமியான்றது வந்து HBA1 அண்ட் HBA2ன்ற ரெண்டு ஜீனுமே வந்து க்ளோஸாக வந்து லிங்க் கூட இருப்பாங்க. ஓகே, இது வந்து குரோமோசோம் 16ல் இருக்கும். அண்ட் ஈச் parent observed the mutation or deletion from one or more gene of the 4 gene. ஸோ ஈச் பேரண்ட்மே வந்து மியூட்டேஷனோ இல்லைன்னா டெலிக்ஷன்னால 1 or more of 4 ஜீன் வரைக்கும் டெலிக்ஷனோ இல்லை மியூட்டேஷனோ நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க இந்த இதனால. அண்ட் மோர் தென் ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா தலசேமியா வந்துன்னா ஆல்ஃபா குளோபின்றது சிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும்பா. நெக்ஸ்ட் பீட்டா தலசேமியா பீட்டா குளோபின் செயின் வந்து அஃபெக்ட் ஆகும்பா. ஆல்ஃபா தலசேமியான்றதுல HBA1 இருக்குது, HBA2 இருக்குது. இது வந்து குரோமோசோம் 16ல் இருக்குது. நெக்ஸ்ட் அதுமா வந்து மோர் ஜீன்ஸுன்றது அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பீட்டா தலசேமியான்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து சிங்கிள் ஜீன் தான், அது HBB. இது வந்து குரோமோசோம் 11ல் இருக்குது. ஓகே, இது வந்து மியூட்டேஷன் இருக்கிறதுனால போத் ஜீனுமே வந்து பேரண்ட்ஸ் டியூ டு மியூட்டேஷன் ஆஃப் 1 or both ஜீனுமே வந்து மியூட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பீட்டா தலசேமியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சிங்கிள் ஜீனு. அண்டு இது ஆல்ஃபா தலசேமியான்றதை வந்து 2 ஜீனை வந்து க்ளோஸ்லி லிங்காக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுது.
ஆல்பா தலசேமியாவில் இருக்க அந்த 2 ஜீன் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா குரோமோசோம் 16. பீட்டா தலசேமியாவில் இருக்க அந்த ஜீன் இந்த HBPன்றது லொக்கேட் இருக்குது குரோமோசோம் 11. ஸோ ஆல்பா தலசேமியா ஐ மீன் தலசேமியான்றது வந்து டிஃபர் ஆகிருக்கும் சீக்கிள் செல் அனிமியாவை விட. ஏன்னா இது வந்து ஃபார்மர், அதாவது தலசேமியான்றது வந்து குவான்டிடேட்டிவ் ப்ராப்ளம். சிந்தசிஸ் ஆஃப் ஃபியூ குளோபின் மாலிகுல் தான் சிந்தசிஸ் ஆகுதுன்றது வந்து ப்ராப்ளம் ஆகுது. அண்ட் சீக்கிள் செல் அனிமியா இருக்குல்ல, இது வந்து குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம்னால வந்து இன்கரெக்டாக வந்து குளோபலின் ஃபங்க்ஷன் வந்து இன்கரெக்டாக நடக்குது. அதான் குளூட்டமின் பதிலாக வேலனின் நாங்கள் வந்து சப்ஸ்டியூட் ஆச்சுல, அதனால் அதோட ஷேப் வந்து மாறி நெக்ஸ்ட் ஆக்சிஜன் கம்மியாகி நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து அதுவும். இந்த தலசேமியான்றது வந்து இந்த ரெண்டு குளோபலின் மாலிகுல் தானே, இதனால் வந்து சின்ன குளோபலின் மாலிகுல் அந்த இதுக்கு மட்டும்தான் சிந்தசிஸ்ன்றது அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்றது சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு குரோமோசோமல் டிசார்டர். குரோமோசோமல் டிசார்டர்ன்றது வந்து ஓகே, இப்போ குரோமோசோமல் டிசார்டர்னா வந்து என்னன்னா ஆப்சன்ஸ் ஆர் எக்ஸஸ் ஆஃப் அப்நார்மல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ 1 or more குரோமோசோம்ன்றது வந்து அது வந்து ஆப்சன்ஸ் ஆகிற, இப்போ ஒரு குரோமோசோம் குறையிறதுனாலையோ இல்லைனா வந்து அடிஷ்னலாக இன்னொரு குரோமோசோம் வந்து ஆட் ஆகிறதுனாலையோ ஏற்படுறதுனால குரோமோசோமல் டிசார்டர்ன்றது வரும். ஸோ செக்ரிகேஷன் இன் குரோமடைட் டியூரிங் செல் டிவிஷன். ஸோ செல் சைக்கிள் நடக்குதுல்ல, அப்போ செல் டிவிஷன் அப்போ வந்து செக்ரிகேஷன் ஆஃப் குரோமடைட்ன்றது வந்து ஃபெயிலியர் நடக்கிறதுனால நம்மளுக்கு வந்து லாஸோ இல்லைன்னா கெயினாகவும் நடக்கும். அதாவது குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுறதோ இல்லைனா வந்து கம்மியாகிறதோ நடக்கும். ஸோ குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வருது இல்லைன்னா கம்மியாக வருது, அதான் சொல்ல வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டவுன் சிண்ட்ரோம்ன்றது வந்து எதோட ரிசல்ட்னா எக்ஸ்ட்ரா காப்பி குரோமோசோம் 21ன்றது எக்ஸ்ட்ரா காப்பினால நமக்கு டவுன் சிண்ட்ரோம்ன்றது வரும். அதேமாதிரி டர்னர் சிண்ட்ரோம்ன்றது வந்து எக்ஸ் குரோமோசோம் ஒன்று வந்து கம்மியாயிருது, அதனால வர்றது தான் வந்து இது வந்து ஹியூமன் ஃபீமேல்ஸ்க்கு வருது, அதனால நமக்கு டர்னர் சிண்ட்ரோம் வரும். டவுன் சிண்ட்ரோம்ன்றது வந்து கெயின் வாங்கி அந்த எக்ஸ்ட்ரா காப்பி ஒன்று வந்து ஆயிடுச்சு 21 குரோமோசோம். அண்டு இது டர்னர் சிண்ட்ரோம்ன்றது வந்து லாஸ் கம்மியாயிடுச்சு குரோமோசோம்னு வந்து. ஃபெயிலியர் ஆஃப் சைட்டோகைனசிஸ் ஆஃப்டர் டெலோபி ஸ்டேஜ். ஸோ செல் டிவிஷன் அப்போ சைட்டோகைனசிஸ் வந்து டிவிஷன் டெலிவரி ஸ்டேஜ் அப்போ சைட்டோகைனசிஸ்ன்றது வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. ஓகே, அதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ செட் ஆஃப் குரோமோசோம்ன்றதுனால வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த ஃபினாமினா நம்ம வந்து பாலிப்ளாய்டின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் நம்ம பிளான்ட்ஸில் இந்த கண்டிஷன்றது இருக்கும், பாலிப்ளாய்டின்றது. டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ன்றது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து 46, 23 பேரா, அந்த 23 மாதிரி பேரா இருக்கும், அதுதான் வந்து 46ன்னு டோட்டலாக சொல்லுவோம். 22 பேரஸ்ன்றது வந்து ஆட்டோசோம்ஸு அண்ட் 1 பேரா குரோமோசோம்ன்றது செக்ஸ் குரோமோசோம். அடிஷ்னல் காப்பி ஆஃப் குரோமோசோம்ன்றது வந்து இன்க்ளூட், அதாவது சில இண்டிவிஜுவலுக்கு வந்து ஒரு காப்பி ஆஃப் குரோமோசோம்ன்றது அதிகமாக இருக்கும், இல்லைனா வந்து லேக், அதாவது ஒரு குரோமோசோம்ன்றது வந்து கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெக்ஸ்ட்டு என்னது ஸோ ட்ரைசோமி ஆர் மோனோசோமின்றது குரோமோசோமில் வந்து நடக்க வாய்ப்பு. அந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒன்று கம்மியாயிடுச்சுன்னா வந்து மோனோசோமி, அண்டு வந்து ஒன்று அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து ட்ரைசோமின்னு சொல்லுவோம். ஸோ டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், கெல்னிபர்க் சிண்ட்ரோம் இதெல்லாம் காமன் எக்ஸாம்பிள் குரோமோசோம் டிசார்டர்ஸ். டவுன் சிண்ட்ரோம்ன்றது வந்து ஒரு ஜெனடிக் டிசார்டர். இது வந்து அடிஷ்னல் காப்பி குரோமோசோம் நம்பர் 21ன்றது வந்து அடிஷ்னல் காப்பி இது வரதுனால இந்த ஜெனடிக் டிசார்டர்ன்றது வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் பண்ண, அதாவது இதை பற்றி வந்து விளக்கம் கொடுத்தவர் யாருன்னா வந்து லாங்டவுன் 1866. ஸோ இவர் தான் வந்து இந்த வருஷத்தில் இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, விரிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் அஃபெக்ட் ஆன இண்டிவிஜுவல் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஷார்ட், அதாவது குட்டியாக இருப்பாங்க, அண்ட் ஸ்மால் ரவுண்ட் ஹெட், அதாவது தலை வந்து சின்னதான ஒரு குட்டியான ஒரு ரவுண்ட் ஹெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வட்டமானது பெரோடு டங்கு, அதாவது உருளையான நாக்கு மாரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து பார்ஷியலி ஓப்பன் பண்ண, வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரியே இருப்பாங்க. இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் பண்ணணும்.